இப்ப நீங்க செஞ்சிருக்கிற இந்த வேலையால உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு இப்ப தெரியாது. கூட்டிட்டு போங்க இவள. வா. அவ எப்படி ஓடுறா பாரு. போலீஸ் கிட்ட இருந்து எப்படி கோர்ட் முன்னாடியே தப்பிச்சு போறான். அவள பிரேம் விட்டு அவ தப்பிச்சிருவா. பிரேம வேலையை நாம செஞ்சிட்டோம். போலீஸ் அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி தப்பிச்சு ஓடனா அவளுக்கு தான் பிரச்சனை. அவளை விடுங்க, நீங்க வாங்க கிளம்பலாம். வீட்டுல பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. போலீஸ் அவளை பிடிச்சதுக்கு அப்புறம் நாம வரலாம். ராமண்ணா, சாப்பாடு ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? முடிஞ்சிருச்சு. அப்ப சரிங்கண்ணா. சரி. என்ன சீமா, பூத்தட்டு எங்க இருக்கு? அது வந்து சின்னத்தை நான் ரோகிணி கிட்ட சொல்லி. நீங்க கேட்ட தட்ட நான் கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க. குடு, நான் சீக்கிரம் மாலை கட்டிடுறேன். எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வேலையை முடிங்க. புரோகிதரையா வந்துட போறாரு. எல்லாத்தையும் நாங்க தயார் பண்ணிட்டோம், கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, கெஸ்ட் வரும்போது நீங்க 2 பேரும் அங்க இருங்க. இங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். என்னப்பா ராஜேந்திரா, என்னாச்சு? ஏன் இந்த கோவம்? மன்னிச்சிருங்கம்மா. இன்னைக்கு பேப்பரை நீங்க படிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு எல்லா பேப்பர்லயும் அந்த பொண்ணு அனிதாவை பத்தி நம்ம குடும்பத்தை பத்தி என்ன எழுதிருக்காங்க. இந்த பொண்ணு பணத்துக்காக நம்ம குடும்பத்தோட நல்ல பெரிய கெடுக்க பாக்குறா. நீங்க சொல்றது சத்தியமான உண்மைதானுங்கண்ணா. என்னம்மா இதெல்லாம்? ஒரு பொண்ணா பிறந்துட்டு எப்படி இந்த பொண்ணால இப்படி எல்லாம் செய்ய முடியுது? என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் காரணம் அவளுடைய கிரகம் தான். என்னங்க, இன்னைக்காவது ஜாதகம் அது இதுன்னு பேசாம இருக்கீங்களா? வீட்டுல இன்னைக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்திலயாவது அந்த மாதிரி பொண்ணுங்களை பத்தி பேசாம இருக்கீங்களா? 2 பேரும் சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. புரோகிதரையா கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். அந்த அம்மன் எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. போய் ரெடி ஆயிட்டு வாங்க, போங்க. சரிங்கம்மா. ஏய், ஓடாத, நில்லு, நில்லுங்க. என்ன இவங்க எவ்வளவு ஓடினாலும் ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காங்க. சசி, சசி இங்க நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் சசி. என்ன திடீர்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சசி. எப்படியோ உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நான் ஓடி வந்துட்டேன் சசி. சசி, இப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மை. இந்த தப்பான வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்ன அந்த சீமா ஏமாத்திட்டா. அதனாலதான் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. உனக்கு கூட தெரியுமா, அவ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தா. அவ எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா. ஆனா நேரம் வரும்போது அவ என்ன ஏமாத்திட்டா தெரியுமா சசி. எப்படியாவது நான் இங்க இருந்து தப்பிச்சிட்டேனா அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நில்லு. வணக்கம். வாங்க.
வணக்கம். என்னது இது? கருணாவும் சுஜாதாவும் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வரவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் மனோரஞ்சினி, இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே? அட, உன் வேலையை நீ இப்போது ஆரம்பிக்கலாம்ல? அட, என்ன சீமா ரோகிணி இதெல்லாம்? இங்க நின்னுகிட்டு வரவங்களெல்லாம் நீங்க வரவேற்றுட்டு இருக்கீங்க. ஆனா பாவம் உங்க சுஜாதாவை பாரு, அவ தனியா எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்கா. இத கூட நீங்க புரிஞ்சுக்கலன்னா எப்படி? சுஜாதா மட்டும் தனியா எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருந்தா இன்னைக்கு நாம நினைச்சபடி நல்ல நேரத்துல பூஜையை செய்யவே முடியாது. அதனால நீங்க 2 பேரும் போய் அவளுக்கு உதவி செய்யலாம்ல? ஏன்னா அந்த புரோகிதர் அங்கிருந்து கிளம்பிட்டாராம். சரிங்க சின்னத்தை, போங்க போங்க. அடட, என்ன கருணா இது? உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீ மட்டும் தனி மனுஷியா இருந்துகிட்டு எவ்வளவு வேலையதான் செய்வ? கொஞ்சங்க பாரு, அந்த சுஜாதாவை பாரு. அவளுக்கு உதவி செய்ய 4 மருமகளுங்க இருக்காளுங்க. இந்த வீட்ல ராணி மாதிரி யார் வாழறாங்க, யாரு தனியா கஷ்டப்படுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. எப்போ நீதான் கஷ்டப்படுற. மனோ, அக்கா, இன்னும் புரோகிதரையா வரலையா? என்ன செய்யறதுக்கா? அந்த புரோகிதர் லேட்டா தான் வருவாருன்னு நினைக்கிறேன். அங்க பாரு, சொன்ன உடனே வந்துட்டாரு. எப்படி இருக்கீங்க? பகவானோட அருளால நன்னா இருக்கேன். பூஜைக்கான ஏற்பாடுலாம் ஆயிடுதா? எல்லாம் தயாரா இருக்கு. நீங்க பூஜை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ரொம்ப சந்தோஷம். பூத்தட்ட கொஞ்சம் தெரியல. இதோ தரேன், இருங்கக்கா. நான் இத கொண்டு போய் கொடுக்கறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? சரி, இந்தாங்க புரோகிதரையா. இத்தனை நாளைக்கு அப்புறம் நான் நினைச்சபடி இந்த வீட்ல முதல் முறையா ஒண்ணு நடந்திருக்கு. இனிமே என்னென்ன நடக்க போதோ? அம்மா தாயே, இத்தனை நாளா கருணா இந்த வீட்ல பிளாப் ஹீரோயினாவே வாழ்ந்துட்டா. இனிமேலாவது அவ வாழ்க்கை மாற ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க. எல்லாரும் பூவை சுவாமிக்கு போடுங்க. ஆரத்தி எடுக்கணும். எல்லாரும் செத்த எந்திரிச்சு நில்லுங்க. சரி. அம்மா தாயே, இந்த வீட்ல இருக்கிறவங்க எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வரணும். எங்க மான மரியாதையை காப்பாத்துமா அம்மா தாயே. நில்லு சொல்றல.
ஆபீஸ்லயே வந்து இப்படிதான் அடிக்கிறது. தலங்க தலங்க தலைவிடுங்க. போங்க போங்க உறவு போங்க. அம்மா உறவு போமா. ஹலோ ஹலோ அக்கா அக்கா பேசுங்க அக்கா. ஹலோ ஹலோ அக்கா அக்கா பேசுங்க அக்கா. ஹலோ. அவ முகத்தை பார்த்தா எப்படி இருக்கு? அவ இவ்ளோ மோசமானவளா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. அது மட்டும் இல்லக்கா, அவ நம்மளையே மிரட்டிட்டு போயிருக்கா. இப்படிப்பட்ட பொண்ணுங்கன்னா எனக்கு ரொம்ப பயம். அவங்க முகத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கும், ஆனா மனசுக்குள்ள மோசமான நினைப்பு. சரி, எல்லாத்தையும் விடுங்க. நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். இந்த சீமா, நீங்க எல்லாரும் கூட போய் ரெஸ்ட் எடுங்க. என் காலு. என்னாச்சு அத்தை? சுஜாதா, என்னாச்சு? என்னாச்சுமா? அது வந்து என்ன தெரியல, நேத்தி ராத்திரில இருந்து ரொம்ப கால் வலிக்குது அத்தை. ஐயோ, இங்க பாருங்க அத்தை, நீங்க கொஞ்ச நேரம் வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு கால் பிடிச்சு விடுறேன். இல்ல சீமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சீமா சொல்றது சரிதான். சரி வாங்க அத்தை. கால் ரொம்ப வலிக்குதுமா, பார்த்து மெதுவா வாங்க. இந்த கால் தாம்மா வலிக்குது. பெரிய பாட்டி, நீங்களும் உட்காருங்க. நான் வேணா உங்களுக்கு கால் பிடிச்சு விடுறேன், உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்டா இருக்கும். உட்காருங்க உட்காருங்க. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். அங்க பாத்தீங்க அம்மாக்கா, இவளுங்க 2 பேரும் நல்லா நடிக்கிறாளுங்க. எப்படியாவது பெரிய அத்தையும் மயக்கணுன்றதுக்காக இவளுங்க 2 பேரும் இப்படி செய்யறாங்க. வாங்கக்கா, நாமளே இவளுங்கள மாதிரி கொஞ்சமாவது அவங்கள ஐஸ் வைக்கலாம். சரி வா பவி. பெரியத்த, எங்களுக்கும் உங்களுக்கு சேவை செய்யற பாக்கியத்தை கொஞ்சம் கொடுங்க. ஆமாங்க பெரியத்த, உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். சரி, போய் உன் மாமியாருக்கும் சேவை செய். சரி. அதெல்லாம் வேண்டாம் உமா, எனக்கு கையெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. எதுவா இருந்தாலும் குடுப்பன இருக்கணும். கொஞ்சம் அங்க பாரு, சுஜாதாவுக்கு மொத்தம் 4 மருமகளுங்க இருக்காளுங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் சேவை செய்யறாளுங்க. போதுமா, போதும். இப்போவாவது இந்த வீட்டுல நடக்கிறத புரிஞ்சுக்க. உனக்குன்னு ஒரு பையன் இருக்கா, மறந்துட்டியா? அவனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடு. மாமியார் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சந்தோஷம் என்னன்னு உனக்கு புரியும். டிவி சீரியல் எல்லாம் பாக்குறது இல்லையா? உடனே போய் அக்கா கிட்ட பேசு. நீங்க சொல்றதும் சரிதான் அத்தை. உங்ககிட்ட நான் சந்தீப்போட கல்யாணத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா கருணா, நம்ம சந்தீப்க்கு ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல? இல்ல அத்தை, அவனோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுவும் இல்லாம இந்த மாச கடைசிக்குள்ள அவன் வீட்டுக்கு வந்துடுவான். அது சரி. நான் அதுக்கு இல்ல அத்தை, நான் என்ன சொல்றேன்னா, இந்த அனிதா மாதிரி யாராவது சந்தீப்ப மயக்கி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம் இல்லையா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நீ சொல்றது உண்மைன்னு நானும் ஒத்துக்கிறேன் கருணா. ஆனா நம்ம சந்தீப் பெரியத்த, என் தங்கச்சி பிந்து இருக்கால, அவன் நம்ம சந்தீப்புக்கு ரொம்ப பொருத்தமான ஜோடி. அவளை நீங்க நேர்ல பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல பெரியத்த. அவளோட ஹைட், வெயிட், கலர் எல்லாமே அப்படி என்ன மாதிரியே தான். அப்படின்னா அவ வீட்டு வேலையெல்லாம் கூட இல்ல பெரியத்த, அவளுக்கு எல்லா வேலையும் செய்ய தெரியும். நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? அவளை போன் பண்ணி நாளைக்கு இங்க வர சொல்லட்டுமா? இல்ல இல்ல, இப்பவே அவளை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. ஜாதகம் பயோடேட்டா அனுப்புனா போதும். ஆனா பெரியத்த, அவளை நீங்க நேர்ல பார்த்தா தானே அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஆனா பவி, அத்தை, பொண்ணு ஒரு வாட்டி நேர்ல பாக்கலாமே, ஒருவேளை நமக்கு பிடிக்கலாம்ல. என்னது இது? ஏற்கனவே இந்த வீட்டுல 2 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. ஒருவேளை பவியோட தங்கச்சி இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டா, அதுக்கப்புறம் நான் இங்க தனி மனுஷியா தான் இருக்கணும்.
இல்ல பெரியத்த பெரியத்த என் கசின் ஒருத்தி இருக்கா பெரியத்த. எனக்கு தெரிஞ்ச அவதான் நம்ம சந்தீப்க்கு பொருத்தமானவளா இருப்பா. அவ ரொம்ப அழகா இருப்பா, நல்ல குணமான பொண்ணு. பெரியத்த நீங்க சரின்னு சொன்னா நான் அவளை வர சொல்றேன். இல்ல இல்ல உடனே யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அத்தை, அந்த பொண்ணையும் வர சொல்லலாம். 2 பேரையும் ஒரே நேரத்துல பாத்துடலாம். பொண்ணு பாக்கணும்னு சொன்ன உடனே இந்த பவி என்னமா அலையறா. ஆனா இவளை எப்படியாவது அடக்கணும். இவ போடுற பிளான் எதுவுமே சக்சஸ் ஆக கூடாது. இந்த உமாக்கா இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே போட்டிக்கு வந்து நிக்கிறாங்க. அவங்க என்ன ஏன் அளவுக்கு அறிவாளியா இல்ல அழகா? நான் யாரு என்னன்றத இந்த வாட்டி நிச்சயமா புரிய வைக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். ரோகிணி, இன்னைக்கு நிறைய வேலை இருந்ததுல. அவ்வளவு வேலை இருந்தும் நீங்க என்ன எந்த வேலையும் செய்ய விடல. இங்க பாரு, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப டயர்டா வேற இருக்கு. போய் தூங்கலாமா? சரிங்க அக்கா, எனக்கும் நல்ல தூக்கம் வருது. குட் நைட். ரோகிணி, தூங்கறதுக்கு முன்னாடி கையில மறக்காம ஸ்ப்ரே போட்டுக்கோ. அது ரொம்ப முக்கியம்னு நேத்து டாக்டர் சொல்லிட்டு போனாருல்ல. சரிக்கா, நான் கண்டிப்பா போட்டுக்கிறேன். குட் நைட். குட் நைட். சூப்பரா அலங்காரம் பண்ணிருக்கீங்க. என்னங்க இதெல்லாம்? ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்டுக்காக. வாவ், ஒயிட் ரோஸ். இது எதுக்காக? ஒயிட் ரோஸ்ங்கிறது பீஸுக்காக. பீஸ்னா அமைதின்னு உனக்கு தெரியும்ல. நாம 2 பேரும் இந்த ரூம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சிருந்தோம்ல, அதுல எப்பவும் அமைதி இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நட்பு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். சோ இந்த ஒயிட் ரோஸ் உனக்காக. Thank you. எல்லோ ரோஸா? எனக்கு எல்லோ ரோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இது எதுக்காக? எல்லோ ரோஸ்ங்கிறது கூட நட்புக்காக தான். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு நட்பு இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா உறவு முறையா மாறணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இது. Thank you. இது நம்மளோட காதலுக்காக.